ஹாய் வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். நம்ம இன்னைக்கு பேச போறது இந்தியா பங்களாதேஷ் ஒரு ரிவ்யூ அண்ட் இந்தியா பாகிஸ்தான் ப்ரிவ்யூ. ஐ திங்க் நான் இது ஒரு வாழைப்பழத்தோல் கேம்னு சொல்றேன் இந்தியா பங்களாதேஷுக்கு. எந்த பேட்ஸ்மேன் கில்ல தவிர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்கலங்க. மத்தவங்க முடிக்கட்டும் வெயிட் பண்ணாங்க. 35 ஃபார் 5 ஒரு சிட்டர் விட்டார் ரோஹித் சர்மா, ஜேக்கர் அலி இது 100 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க பங்களாதேஷ். அண்ட் இந்தியாவுக்கு நெட் ரன் ரேட் பெரிய பூஸ்டா இருக்கும். பட் ஃபென்டாஸ்டிக் பை ஹிருதய் அண்ட் ஜேக்கர் அலி அந்த ஸ்கோரை எடுத்துட்டு போறதுக்கு 230. சேஸ் வந்து ஈஸியா போயிட்டு இருந்தது. பட் ரோஹித் அவுட் ஆனோனே பிட்ச் ஸ்லோ ஆச்சு, பால் சாஃப்ட் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் கோலி ரொம்ப ஸ்கிராச்சியா இருக்காரு. எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் ஸ்பின். ஸோ இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஐ திங்க் இன்னும் 30 ரன்ஸ் இருந்தா டெஃபினட்டா டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பிளஸ் கேஎல் ராகுலோட கேட்ச் வேற விட்டாங்க. இந்தியா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அந்த கேமை ஜெயிச்சதுக்கு. ஏன்னா அவங்க ஃபீல்டிங் எஃபர்ட் ரொம்ப ஸ்லாப்பி. ரோஹித் சர்மா கேட்ச் ஆஃப் ஜேக்கர் அலி, ஹர்திக் பாண்டியா வந்து ஹிருதயோட கேட்ச விட்டாரு. கேஎல் ராகுல் ஹிருதயோட ஸ்டம்பிங் விட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரன் கூட எடுத்திருக்கலாம். பட் எனிவே இந்தியா வில் பி கிளாட் வித் வின் ஆஃப் த போட் அண்ட் கில். அ நெறைய பேர் சொன்னாங்க கில் எதுக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்காரு அப்படின்னு. சம்படி ஆவரேஜிங் 58 அண்ட் 102 ஸ்ட்ரைக் ரேட். அவர் எல்லாம் 11ல இல்லன்னா அப்புறம் எனக்கு தெரியாதுங்க வேற யார் இருப்பாங்கன்னு. ஸோ ஃபேன்டாஸ்டிக் எஃபர்ட் பை கில். அந்த கடைசி வரைக்கும் ஆடினாரு. ஏன்னா கில் அவுட்டா இருந்தாருன்னா, ஐ திங்க் கொஞ்சம் சேஸ் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இந்தியா டெஃபினட்டா வந்து அவங்க கேம் எடுத்துட்டு வரல நேத்து. கொஞ்சம் இன்டென்சிட்டி லோவா இருந்தது ஃபீல்ட்ல. அண்ட் பேட்டிங்லயும் மத்தவன் வந்து அடிக்கட்டும்னு விட்டாங்க. பட் ஐ திங்க் அப்படி இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் கேம் இந்தியா பாகிஸ்தானோட. ஸோ அவங்க கேம் எடுத்துட்டு வருவாங்க. இந்தியா அவங்க கேம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, பாகிஸ்தான டெஃபினட்டா அடிப்பாங்க. பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிரடி ப்ளோ ஃபக்கர் ஜமான் அவங்க எக்ஸ் ஃபேக்டர். ஏன்னா பிகினிங்ல அவர் பவர் பிளேல கேம மாத்தலாம். கொஞ்சம் ரோஹித் சர்மா மாரி ஆடுவாரு அவரு. அவரு இல்ல. கடைசி 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஞாபகம் இருக்கு. ஃபக்கர் ஜமான் தான் வந்து அந்த பும்ரா நோ பால்ல 3 ரன்ல அவுட். காட் பிஹைண்ட். ஆனா நோ பால்னால தப்பிச்சாரு. ஒரு செஞ்சுரி அடிச்சு பாகிஸ்தான் 340 ரன். சோ ஃபக்கர் ஜமான் அந்த மேட்ச் சேஞ்ச் பண்ற அபிலிட்டி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் பாகிஸ்தான் அவர் இல்ல. சோ அந்த எக்ஸ் ஃபேக்டர் பாகிஸ்தானுக்கு இல்ல. பாகிஸ்தானுக்கு ஒரே ஹோப் என்னன்னா, அவங்க பவுலர்ஸ் வந்து அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணும். பவர் பிளே 10 ஓவர்ஸ் இந்தியாவ 30 ஃபார் 3 பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இஃப் இந்தியா கெட் அவே 20 ஓவர்ஸ் 100 ஃபார் 1 அப்படிங்க வந்துட்டாங்கன்னா, டெஃபினட்டா வந்து இந்தியா வில் புட் அப் டூ 80, 300 அதுல டவுட்டே கிடையாது. டாஸும் ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்க்கு அப்புறம் பால் லிட்டரலி ஸ்டாப் ஆயிட்டு வந்தது. 250, 270லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு குவாலிட்டி அட்டாக்கோட. சோ டாஸ் இஸ் கோயிங் டூ பி குரூஷியல். என்ன பண்ண போ ஐ திங்க் ரோஹித் சர்மா நேத்து என்ன சொன்னாருன்னா, டாஸ் வின் பண்ணி நானும் பவுலிங் தான் எடுத்திருப்பேன் அப்டின்னாரு. பட் ஐ திங்க் நேத்து கேம பார்த்துட்டு ரோஹித் சேஞ்ச் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன் அபிப்பிராயத்த. பாகிஸ்தான் கேம்ல ஐ திங்க் டாஸ் வின் பண்ணா இந்தியா ஆடுவாங்க ஃபர்ஸ்ட். பிக் கேம் புட் ரன்ஸ் ஆன் த போர்டுன்னு பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு இது ஒரு வெர்ச்சுவல் நாக் அவுட்ங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த கேம் தோத்தாங்கன்னா, பேசிக்கலி அவங்க அவுட் ஆஃப் த டூர்னமென்ட். இல்லாட்டி மத்த டீம்ஸ் எல்லாம் தோக்கணும். அந்த மாரி எல்லாம் நெறைய பெர்மிட்டேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் வரும். கால்குலேட்டர் டைம் ஆயிடும் வெரி ஏர்லி இந்த டூர்னமென்ட். அண்ட் ஒரு டூர்னமென்ட்க்கு ஹோஸ்ட் நேஷன் செகண்ட் வீக் இருந்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லோக்கல் இதுல. பட் பார்க்கணும். இந்தியா வந்து அவங்க கேம் எடுத்துட்டு வரணும். அந்த பும்ராவோட ஆப்சன்ஸ் நல்லா ஃபீல் ஆச்சு. 35 ஃபார் 5ல நீங்க ஒரு சைட 230 அடிக்க விட்டீங்கன்னா, அப்படின்னா உங்க பவுலிங்ல அவ்ளோ அ டீத் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். சோ வெரைட்டி எல்லாம் இருக்கு. பட் நேத்து அந்த பிட்ச்ல இந்தியால எடுக்க முடியல அந்த விக்கெட்ஸ. ஷமி கடைசில வந்து அந்த 5 விக்கெட் எடுத்திருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் 2 கடைசி ஸ்பெல் 3 எடுத்தாரு. டெஃபினட்டா 260, 270 போயிருக்கும். இந்தியாக்கு பெரிய பாசிட்டிவ்னா கில்லோட ஃபார்ம் கன்டின்யூ ஆகுது. ஷமி கொஞ்சம் ரிதம்ல வந்திருக்காரு. இங்கிலாந்து சீரிஸ விட கொஞ்சம் ரிதம்ல இருந்தாரு. அண்ட் ஷமி ஒரு ரிதம் பவுலருங்க. சோ அவர் போட அவரோட ரிதம் இம்ப்ரூவ் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சோ பொறுத்திருந்து பார்க்கணும். செகண்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு. ஹர்ஷ்தீப் சிங் ஆடுவாரா? அ குல்தீப் யாதவ்க்கு பதிலா? பாசிபிலிட்டி. ஏன்னா பாகிஸ்தான் நல்லா ஸ்பின் ஆடுறாங்க. ஹர்ஷ்தீப்ப ஃப்ரண்ட் போட விட்டு, ஹர்ஷித் ராணாவ மிட்ல குடுத்து குல்தீப்ப டிராப் பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா அக்ஷரன் ஜடேஜா ஆடி தான் ஆவாங்க. பிகாஸ் அந்த பேலன்ஸ் வேணும் பேட்டுக்கு. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. எதுக்கு அக்சர் பட்டேல நம்பர் 5 அனுப்புறாங்க? ஏன்னா நேத்து தேவைப்பட்டது அந்த டைம்ல 110 ரன்னு 25 ஓவர்ல இருக்கும்போது அக்சர் பட்டேல அனுப்புறதுல அர்த்தமே கிடையாதுங்க. கேஎல் ராகுல் பெர்ஃபெக்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு ரன் ரேட் வந்து வெல் இன் கண்ட்ரோல். தென் அக்சர் பட்டேலும் தேவையில்லாம சொழட்டி அவுட் ஆனாரு. சோ கொஞ்சம் அந்த லெஃப்ட் ரைட் அப்சஷன் டீம் மேனேஜ்மென்ட் எஸ்பெஷலி கம்பீருக்கு ரொம்ப இருக்கு. அது கன்டின்யூ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கேஎல் ராகுல் அவர் நம்பர் 5ல ஆடுறாருன்னா பெர்ஃபெக்ட். அவர 6 அண்ட் 7ல ஆடினா யூஸே கிடையாது. அவர் அடிக்கலன்னா அப்புறம் கேஎல் ராகுல் அடிக்கலன்னு சொல்லுவோம். சோ எனக்கு தெரிஞ்சு அன்லெஸ் ஒரு ஸ்பின் மேட்சப்ப டாமினேட் பண்ணோம்னா, நீங்க அக்ஸர் அனுப்பலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஓகே ரன் ரேட்ட பூஸ்ட் பண்றதுக்கு அனுப்பலாம். நேத்து ரன் ரேட் வெல் இன் கண்ட்ரோல். அக்ஸர் எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல. ஆனா இது இந்த மேனேஜ்மென்ட்க்கு நெறைய புரியாத புதிர்கள் நெறைய இருக்கு. சோ இதுவும் அதுல ஒண்ணு. பட் இந்தியா அவங்க கேம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, டெஃபினட்டா பாகிஸ்தான கஷ்டப்படுத்துவாங்க. அதுல டவுட்டே கிடையாது. பாகிஸ்தானோட பெஸ்ட் ஹோப் இந்தியாவ அப் ஃப்ரண்ட் ராட்டில் பண்றது தான். அப்பதான் ஏதாவது சான்ஸ் இருக்கு. பட் ஒரு பிளேயர் டூ வாட்ச் அவுட் ஃப்ரம் பாகிஸ்தான் எனக்கு சல்மான் அலி. அதான் கொஞ்சம் நெறைய நான் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 இயரா.
நல்ல நல்ல பேட்ஸ்மேன். எப்பவுமே நம்பர் 7ல டெஸ்ட்ல வந்து 50, 16லாம் அடிக்கிறாரு. அவர் மோர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தென் bowling. சல்மான் அலியாக வில் ஹேவ் a பிக் கேம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா 60-40 இந்தியா. இந்தியா அவங்க கேம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, கொஞ்சம் இன்டென்சிட்டி அப் பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா ஜெயிப்பாங்க. பட் பாகிஸ்தான் இந்தியா கான்டெஸ்ட் பழைய காலத்துல ரொம்ப க்ளோஸா போகும். ஆஃப் லேட் அப்படி க்ளோஸா போல. ஆனா பாகிஸ்தான் ஒரு பெரிய அவங்களுக்கு நல்ல மெமரி ஒண்ணு. 2021 வேர்ல்ட் கப்ல இந்தியா 10 விக்கெட்ஸ்ல இங்க அடிச்சாங்க. இதே துபாய் ஸ்டேடியம்ல T20 கேம்ல ஓப்பனிங் கேம். ஸோ கொஞ்சம் ஹாப்பி மெமரிஸ் இருக்கு அவங்க இந்த ஸ்டேடியமுக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த கேமுக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.